உலகெங்கும் வாழும் தமிழ்ச் சான்றோர் பெருமக்களுக்கு தொல்காப்பிய தொண்டன் முனைவர் ப. பத்மநாபனின் அன்பு வணக்கங்கள். நம் தொல்காப்பியர் இன்றைக்கு 2800 ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதிய தொல்காப்பியத்தில் தமிழர் வாழ்க்கை நெறிகளை வகுத்து மொழிக்கு மட்டும் இலக்கணம் செய்யாமல் தமிழர் வாழ்வியல் நெறிகளுக்கும் இலக்கணம் வகுத்தார் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையில் தொல்காப்பியத்தின் பொருள் அதிகாரத்தின் 8வது இயலான செய்யுளியல் மிக தொன்மை வாய்ந்த தமிழ் செய்யுள் இலக்கணங்களை தன்னுள் அடக்கியுள்ளது. இந்த செய்யுளியல் கூறும் இலக்கணங்களுக்கு ஒப்பாக மேல் நாடுகளில் எந்த நூலும் அவ்வளவாக விளக்கமாகவும் விரிவாகவும் கூறவில்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு சூழல் நிலவுகிறது. மூல மொழியில் தோன்றிய ஒரு நூலை படிக்க இயலாமல் அது பின்னர் காலங்காலமாக மாற்றப்பட்டு அது பழைய ஆங்கிலத்திற்கு வந்து பின்னர் புது ஆங்கிலத்தை பெற்று அதற்கு பிறகு வெளிவந்து அந்த கருத்துகள் இப்போது மேலை நாட்டினரால் செய்யுளியல் அல்லது கவிதையியல் என்ற பெயரில், அதாவது ஆங்கிலத்தில் கூறப்போனால் பொயட்டிக்ஸ் என்ற பெயரில் அரிஸ்டாட்டில் எழுதிய நூலை தலையில் தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் தொல்காப்பியத்தை ஒப்புநோக்க கவிதையியல் அவ்வளவு சிறப்பான இடத்தை பெறவில்லை என்பதுதான் உண்மை. இந்த உண்மையை எடுத்து கூறும் நோக்கில் நான் ஆங்கில இலக்கியத்தை முறையாக படித்து பட்டம் பெற்றவன் என்பதனாலும் பொயட்டிக்ஸ் என்ற அந்த அரிஸ்டாட்டில் எழுதிய கவிதையியலை ஓரளவுக்கு ஆழ்ந்து படித்து உணர்ந்து கொண்டவர் என்பதனாலும் ஏனென்றால் மூலமொழியில் படிக்க முடியாது. மூலமொழி கிரேக்கத்தில் எழுதப்பட்டது. எனக்கு இலக்கிய திறனாய்வு என்ற பாடப்பகுதியில் வந்தபோது அந்த பாடம்தான் முதலில் இடம்பெற்றது. அந்த பாடத்தை நான் படித்த பிறகுதான் தொல்காப்பியத்தின் பெருமை மிக ஆழமானது, இன்னும் அதிகமானது, மிக பழமையானது என்பதை உணர்ந்தேன். அந்த வகையில் தொல்காப்பிய செய்யுள் இயலையும் அரிஸ்டாட்டிலின் கவிதை இயலையும் ஒப்பு நோக்கி ஓர் ஆய்வு கட்டுரை எழுதியிருந்தேன். அந்த கட்டுரை பலபட நான் பேசியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த கட்டுரையை அப்படியே என்னுடைய எழுத்து வடிவில் பதிவு செய்து அதை வலையொலி மூலம் தமிழ் மக்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கில் தொல்காப்பியத்தின் பழம்பெருமையை உணர வேண்டும் என்ற நோக்கில் இந்த கட்டுரையை, நான் எழுதிய கட்டுரையை நானே படித்து உங்களுக்கு வலை ஒலி மூலம் பரப்ப எண்ணுகிறேன். இந்த கட்டுரையை நானே படித்து விடுகிறேன். தலைப்பு: தொல்காப்பியர் அரிஸ்டாட்டில் ஓர் ஒப்பாய்வு. முனைவர் ப. பத்மநாபன், முதுகலை தமிழ், முதுகலை ஆங்கிலம், முதுகலை இதழியல், முதுகலை மொழியியல், MOL கல்வியியல், இளங்கல்வியல், முனைவர் பட்டம். நெறியாளர், உலக தொல்காப்பிய மன்றம், புதுச்சேரி கிளை. செயலர், செம்மொழி தமிழாய்வு பேரை, புதுச்சேரி. முன்னுரை: முதலில் தோன்றிய பா வகையில் மனிதனின் உள்ளத்து உணர்ச்சியை முன்னின்றது. இவ்வாறு தோன்றிய பா வகைகளில் ஓர் ஒலிநயம், ஓசைநயம் இருந்ததை படித்தவர் கண்டுட்டனர். ஓசை ஒழுங்கை செப்பம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவான முயற்சியே யாப்பியல் ஆகும். வாய்மொழி பாடல்களில் உள்ள ஓசைநயம், ஒலிநயம் ஒழுங்குபடுத்தப்பட்ட போது யாப்பிலக்கணம் தோன்றியது என்று கூறலாம். முதலில் தோன்றிய இலக்கியத்தை பின்னால் தோன்றிய இலக்கணம் ஒழுங்குபடுத்த உதவியது. இது எழுத்துக்கும் சொல்லுக்கும் பொருந்துவது போல் யாப்புக்கும் பொருந்தியது. ஓசை ஒழுங்கற்ற பாடல்களை ஒழுங்குபடுத்த யாப்பு உதவியது. தொல்காப்பியத்திற்கு முன்னர் யாப்பிலக்கணம். தொல்காப்பியத்திற்கு முன்னர் தோன்றிய நூல் அகத்தியம் என கருதப்படுகிறது. அகத்தியம் நமக்கு முழுமையாக கிட்டவில்லை. இளம்போர்னரும் யாப்பருங்கிற விருத்தி உரையாசிரியரும் அகத்தியத்தின் சில நூற்பாக்களை தமது உரைகளில் எடுத்து காட்டியுள்ளனர். அகத்தியம் தோன்றிய காலத்தை ஒட்டி தோன்றியவையாக செயன்முறை, செய்யிற்றியம் ஆகிய 2 நூல்கள் சுட்டப்பெறுகின்றன. தொல்காப்பியர் காலத்திற்கு முன்னரும் இலக்கண நூல்கள்
இருந்தன என்பதை என்மனார் புலவர் என தொல்காப்பியர் குறிப்பிடுவதால் அறியலாம். தொல்காப்பியர் காலத்திற்கு முன்னரும் தொல்காப்பியர் காலத்தை ஒட்டியும் பல்வேறு இலக்கண நூல்கள் தோன்றின என்பதை நக்கீரரின் இறையனார் அகப்பொருள் உரை தெளிவுபடுத்துகிறது. அவர்களால் பாடப்பட்டன எத்தனையோ பரிபாடலும் முதுகுருகும் களறியா விரையும் என இத்தொடக்கத்தன என்றும், அவர்களால் பாடப்பட்டன கரியும் குறுகும் வெண்டாளியும் வியாழமாலை அகவலும் என இத்தொடக்கத்தன என்று நக்கீரர் குறிப்பிடுகிறார். தொல்காப்பியம் கூறும் யாப்பியல். தொல்காப்பியர் யாப்பை பொருளதிகார செய்யுளியலின் ஒரு கூறாகவே கருதினார். யாப்பும் அணியின் பொருள் இலக்கணத்தினின்று பிரிந்து தனித்தனி இலக்கணாங்க பின்னாளில் உருவெடுத்தன. தொல்காப்பியர் அணியின கருதியது ஓமை அணியை மட்டுமே. செய்யுளியல் பொருள் அதிகாரத்தின் 8வது இயலாகும். இதனையே தனி அதிகாரமாக ஏற்று யாப்பதிகாரம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது என்பதை பேராசிரியர் சுட்டி அதை மறுக்கிறார். தனக்கு முன்னர் வழங்கிய யாப்பியல் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய யாப்பியல் சிந்தனைகளையும் இணைத்து தொல்காப்பியர் வகுத்த செய்யுளியல் பின்னால் வந்த பல்வேறு இலக்கிய வகைமைகளுக்கும் யாப்பியல் மரபியல்களுக்கும் வித்திட்டது. தொல்காப்பிய செய்யுளியல் என்பதை சுருக்கமாக பார்ப்போம். தொல்காப்பிய பொருள் அதிகாரத்தில் 8ஆம் இயலாக செய்யுளியல் அமைகிறது. தொல்காப்பியத்தில் மிகுந்த எண்ணிக்கையிலான நூற்பாக்களை உடைய இயல் இதுவேயாகும். இளம்போர்னர் 235 நூற்பாக்கள் என்றும் பேராசிரியர் நச்சர் 243 நூற்பாக்கள் எனவும் கொள்வர். 34 உறுப்புகள். செய்யுள் உறுப்புகளாக தொல்காப்பியர் 34 உறுப்புகளை குறிப்பிடுகிறார். மாத்திரை, எழுத்தியல், அசைவகை, சீர், அடி, யாப்பு, மரபு, தூக்கு, தொடைவகை, நோக்கு, பா, அளவியல், திணை, கைக்கோள், கூற்றுவகை, கேட்போர், கலன், காலவகை, பயன், மெய்ப்பாடு, எச்சவகை, முன்னம், பொருள், துறை வகை, மாட்டு, வண்ணம் ஆகிய 26 தனிநிலை செய்யுள்களுக்கான இன்றியமையா உறுப்புகளாகும். அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, எய்பு, புலன், இழைபு ஆகிய 8 வரப்புகளாகிய உறுப்புகளும் பெரும்பான்மையும் தொடர்நிலை செயல்களுக்கும் ஒருவழி தனிநிலை செயல்களுக்கும் உரியன. மாத்திரை. தொல்காப்பியர் மாத்திரை என்பதற்கான இலக்கணத்தை கூறும்போது கண்ணிமை நொடியென அவ்வே மாத்திரை நுண்ணிதின் உணர்ந்தோர் கண்டாரே என்று கூறுகிறார். நன்னூலார் இயல்பெழு மாந்தர் இமைநொடி மாத்திரை என்பார். எழுத்தியல் வகை. மாத்திரைக்கான இலக்கணத்தை யாப்பருங்கலக்காரிகை கூறவில்லை. எழுத்தியல் வகை. தொல்காப்பியர் 15 வகை எழுத்துக்கள் அசைக்கு உறுப்பாகும் என்கிறார். மகர குறுக்கத்தை சேர்த்து 16 என்பாரும் உளர். ஆனால் காரிகை 13 எழுத்துக்களையே அசைக்கு உறுப்பாகும் என்கிறது. அசை. தொல்காப்பியர் அசைகள் 4 வகைகள் என்றார். நேர், நிறை, நேர்பு, நிறைபு என 4ஆக பகுத்தார். இவற்றுள் இன்று நேர்பும் நிறைவும் குற்றெழுத்தை கொண்டு முடிவுகளாக இருப்பதால் இவை காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் அடக்கப்படுகின்றன. இவை முதல் 2 இயலசை என்றும் பின் 2 உரியசை என்றும் தொல்காப்பியரால் அழைக்கப்பட்டன. ஆனால் காரிகை நேரிசை, நிறையசை என்ற 2 அசைகளை மட்டுமே கொண்டது. சீர் என்ன என்பதை விளக்கும் தொல்காப்பியர் ஈரசை கொண்டு மூவசை புணர்த்தும் சீரைந்து இட்டது சீரெனப்படுமே என்கிறார். 2 அசை கொண்டு புணர்த்தும் மூவசை கொண்டு புணர்த்தும் ஓசை பொருந்தி தாள அறுதிபட நிற்பது சீர் என்று கூறப்படும் என்பது பொருள். இயலசை மயங்கி வந்த சீர்கள் இயற்சீர் என்றும், உரியசைகள் மயங்கி வந்த சீர்கள் உரியசை சீர், சீர்கள் ஆசிரிய ஒரு சீர் என்றும் அழைக்கப்படும் என்கிறார் தொல்காப்பியர். தொல்காப்பியர் ஓரசைச்சீர் 4, ஈரசைச்சீர் 16, மூவசைச்சீர் 64 என மொத்தம் 84 சீர்கள் என சீர்களை வகைப்படுத்துகிறார். தொல்காப்பியர் ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர் என மூவசைச்சீர்களையே குறிப்பிட்டார். ஈரசைச்சீரும் மூவசைச்சீருமே சிறப்பான சீர்கள் என தொல்காப்பியர் கருதுகிறார். தொல்காப்பியர் எழுத்தணி சீர்களை வகுத்தார். யாப்பருங்கலக்காரிகை ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர் என சீர்களை 4 வகைப்படுத்துகிறது. அவற்றில் எண்ணிக்கை அடிப்படையில் காரிகை சீரை கணக்கெடுக்கிறது. அசைகளின் எண்ணிக்கை அடிப்படையில் மொத்தம் ஓரசைச்சீர் 2, ஈரசைச்சீர் 4, மூவசைச்சீர் 8, நாலசைச்சீர் 16 என சீர்கள் மொத்தம் 30 என யாப்பருங்கலக்காரிகை குறிப்பிடுகிறது. கலையை பற்றி சிந்தனையை தொல்காப்பியர் கொண்டிருக்கவில்லை. தொல்காப்பியர் கொண்டிருந்தாலும் கலையை தொல்காப்பியர் செய்யுள் உறுப்பாக சேர்க்கவில்லை. நின்ற சீரின் ஈற்றசையும் வரும் சீரின் முதலசையும் இயைந்து ஒன்றியோ ஒன்றாமலோ பிறப்பது தலை என்பதால் இது சீரின் செயல்பாடு என தொல்காப்பியர் கருதினார். அடி. தொல்காப்பியம்
செய்யுளின் 5வது உறுப்பாக அடியை சுட்டுகிறது. சீர்கள் இரண்டும் பலவும் தொடர்ந்து ஆவதொரு உறுப்பே அடியாகும். செய்யுளியலின் 31வது நூற்பா முதல் 73ஆம் நூற்பா வரை அடியின் பல்வேறு இலக்கணங்களை தொல்காப்பியர் கூறுகிறார். அவ்வாறு கூறும்போது அடி என்று சிறப்பித்து சொல்லப்படுவது நாற்சீர் கொண்டதே அடியெனப்படுமே என்பது தொல்காப்பியம். 4 சீர்களில் எழுத்துக்களை எண்ணி கணக்கிடப்படும் அடியே சிறப்புடையது என்று இந்த அடியில்தான் தலையும் தொடையும் பயின்று வரும் என்கிறார் தொல்காப்பியர். இந்த நாற்சீர் கொண்ட அடியைத்தான் தொல்காப்பியர் எழுத்தெண்ணிக்கையின் அடிப்படையில் குறளடி, சிந்தடி, நேரடி, நெடிலடி, கை நெடிலடி ஆகிய 5 வகையான அடிகளை குறிப்பிடுகிறார். ஐவகை அடிகளின் மொத்த எண்ணிக்கை 625 என்கிறார் தொல்காப்பியர். யாப்பருங்கலக்காரியை இந்த அடி சீர்களின் அடிப்படையில் கூறப்படுகிறது. 2 அடி கொண்டால் குறளடி, 2 சீர் கொண்டால் குறளடி, 3 சீர் கொண்டால் சிந்தடி, 4 சீர் கொண்டால் அளவடி, 5 சீர் கொண்டால் நெடிலடி, 6 சீர் கொண்டால் கழி நெடிலடி. அதற்கு மேல் எத்தனை சீர்கள் நின்றாலும் அது கழி நெடிலடி தான். யாப்பு என்பது தொல்காப்பியர் கூறிய உறுப்பு. யாப்பு என்பது மேற்கூறிய அடிதோறும் பொருள் ஏற்று நிற்ப செய்வதொரு செய்கையாகும். அதாவது எழுத்து தொடங்கி அசை சீர் அடியென தொடர்பு உற்று யாத்த அடியினால் தான் பாடுபொருளாக கருதிய பொருளை சொற்கள் மிகாமலும் குறையாமலும் இறுதி வரை ஒழுங்காக தங்கு தடையின்றி முற்றுப்பெற நிறுத்தலை யாப்பாகும். அத்தகைய யாப்பு பாட்டு, உரை, நூல், வாய்மொழி, பிசி, அங்கதம், முதுசொல் என்று கூறப்பட்ட 7 நிலத்திலும், அதாவது மூவேந்தர் ஆளும் தமிழகத்தில் வடவேங்கடம், தென்குமரி ஆயிடை உள்ள மக்கள் வழங்கும் தொடர் மொழி அமைப்பின் வழி நடைபெறுவதாகும் என்று தொல்காப்பியர் 74, 75 ஆகிய நூற்பாக்களில் எடுத்துச் சொல்கிறார். இங்கு தொல்காப்பியர் யாப்பு என்பதை செய்யுள் என கூறாமல் செய்யுள் உறுப்புகள் ஒன்றாகும் என கூறுகிறார். ஆனால் ஒரு சில இடங்களில் குறிப்பிடும்போது புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே செய்யுள் என்ற பொருளையும் தொல்காப்பியர் கருத்தில் கொண்டுள்ளார். ஆனால் யாப்பருங்கல காரிகை யாப்பு அருமைக்கரம் காரிகை என்பதில் யாப்பு என்ற சொல்லை செய்யுள் என்ற முழுமையான பொருளில் பயன் கொண்ட காரணத்தால் யாப்பு என்பதை செய்யுளின் உறுப்பாக கூறவில்லை. மரபு என்ற சொல்லை தொல்காப்பியர் பல இடங்களில் கையாண்டுள்ளார். நூல் மரபு, மொழி மரபு, மொழியியல் என இயல்களுக்கே தொல்காப்பியர் பெயர் சூட்டியுள்ளார். இங்கே சுட்டியுள்ள மரபு என்பது ஏற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் எனும் 4 சொற்களின் இயற்கையானே யாப்பின் வழி பொருத்தமர் அமைவதாகும். குறித்த பொருளை முடிய சொல் சொடுக்குங்கால் பெயர் வினை இடையூறி ஆகிய இயற்சொல்லானும் ஏனை திரிசொல், திசைச்சொல், வடசொல்லானும் 7 வகை வழுவும் பாடாமற் புணர்ப்பது யாப்பு என்பர் இளம்போரனர். யாப்பருங்கலக்காரிகை மரபினை செய்யுள் உறுப்பாக கொள்ளவில்லை. யாப்பருங்கலக்காரியை மரபினை செய்யுள் உறுப்பாக கொள்ளவில்லை. தூக்கு 8வது உறுப்பாக தொல்காப்பியர் தூக்கை குறிப்பிடுகிறார். பாக்களை அடிதோறும் துணித்து நிறுத்தும் ஓசை வேறுபாடாகும் தூக்கு என்பது. இந்த ஓசை வேறுபாடை பாக்களை அலைந்து இனங்கான ஒற்று துணையாகிறது. இளம்போனர் தூக்கு எனினும் ஓசை எனினும் ஒக்கும் என்கிறார். பாக்களின் ஓசைகளை குறிப்பிடும் தொல்காப்பியர் இன்னென்ன பாக்களுக்கு இந்தந்த ஓசைகள் உரித்தாகும் என வரையறுக்கிறார். ஆசிரியப்பாவுக்கு அகவல், வெண்பாவிற்கு செப்பல், கலிப்பாவிற்கு துள்ளல், வஞ்சிப்பாவிற்கு தூங்கல் ஓசை என தொல்காப்பியர் சுட்டியிருக்கிறார். 2 பாக்களால் இணைந்த மருட்பாவையும் பரிபாடலையும் தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். மருட்பாவின் ஓசை அகவல் மற்றும் செப்பலாகும். பரிபாடலில் 4 வகை பாக்களும் இடம்பெறுவதால் ஓசைகள் கலந்தே வரும். யாப்பருங்கலக்காரிகை பாக்களுக்குரிய ஓசையை செய்யுளியலில் கூறும். தொல்காப்பியர் கூறிய ஓசைகளையே குறிப்பிடும் காரிகை மருட்பாவினை 5ஆம் பாவையாக குறிப்பிட்டது. தொல்காப்பியர் கூறிய பரிபாடல் காரிகை காலத்திற்கு முன்னரே வழக்கெழுந்து போனதால் அப்பாவை காரியை நீக்கிவிட்டது. ஓசைகள் பல்வேறு விதமாக பெருகிய காலத்தில் தோன்றிய யாப்பருங்கலக்காரியை ஓசை அடிப்படையில் 4 பாக்களுக்கும் பொதுவாக உள்ள 3 பாவினங்களை குறிப்பிட்டது. தாழிசை, துறை, விருத்தம் என்னும் 3 பாவினங்களுடன் 4 பாக்களும் உரள பாவினம் 12 ஆகும் என காரிகை குறிப்பிடுகிறது. தொடைவேகை என்பது எழுத்து சொற்பொருள்களை எதிரெதிர்த்து தொடுக்கப்படுவனாகிய தொடை விகற்பமாகும். இவை பூந்தொடை போல செய்யுட்கு பொலிவு பெறச் செய்வனவாகலின்
தொடை எனப்பட்டன. தொடை பற்றிய வரையறையை தொல்காப்பியர் வகுத்து கூறவில்லை. தொல்காப்பியர் தொடைகள் மொத்த எண்ணிக்கை 13,699 என்று குறிப்பிடுகிறார். இந்த உணர்ச்சியை நாம் புரிந்து கொள்ள சற்று தொல்காப்பியத்தை ஊன்று கவனிக்க வேண்டும். இது தொடை என்பது எழுத்து, சொல், பொருள் என்பவற்றை ஒருவித ஒழுங்கில் நிறுத்தி அடியோடு அடியடை தொடுக்கப்படும் செய்யுள் உறுப்பு என்கிறார் காக்கைப்பாடினியார். பாக்களில் அடி 2 தொடுத்து வழங்குதல் தொடை எனப்படும் என்கிறார் மகேச்சரர். அடி 2 ஏய்ந்த வழி பெறப்படுவது தொடையாகும் என்கிறது யாப்பருங்கலம். தொடையற்ற பாட்டு நடையற்று போகும் என்பது பழமொழி. அந்த பழமொழி இங்கு நினைவுறத்தக்கதாகும். மோனை, எதுகை, முரண், எய்பு, அளபடை என வரும் 5 தொடைகளும் அடிதோறும் இடம்பெறும் வகையில் ஓரடியில் உள்ள ஞாச்சிறுகளில் இடம்பெறும் நிலைகளை அடிமோனை என்னும் அடி எதுகை இவ்வாறு சொல்லி அடி, இணை, பொழிப்பு, ஒருவு, கூழை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்றுமோனை என 8ஆக பகுத்து உரழ தொடை விகற்பம் 40 என சுட்டுகிறது காரிகை. இவற்றோடு விகற்பமற்ற அந்தாதி தொடை, இரட்டை தொடை, செந்தொடை ஆகிய 3ஐயும் சேர்க்க தொடைகளின் எண்ணிக்கை 43 என காரிகை வரையறுக்கிறது. நோக்கு என்பது ஒரு பாவினை கேட்டவர் அதன்கண் மாத்திரை முதலா அடிநிலைகாரும் பாடலை மீண்டும் மீண்டும் கூர்ந்து நோக்கி அதனிடத்தில் அமைந்த பொருள் லயங்களை உய்த்துணர்வதற்கு கருவியாகதோர் உறுப்பாகும் என்கிறார் தொல்காப்பியர். அதாவது மாத்திரை முதலா அடிநிலைகாரும் நோக்குதற் காரணம் நோக்கெனப்படுமே என்பது தொல்காப்பியர் நூற்பா. யாதானும் ஒன்றை தொடுக்கும் காலத்து கருதிய பொருளை முடிக்கும் காரும் பிரிது நோக்காது அது தன்னையே நோக்கி நிற்கும் நிலை என்கிறார் இளம்பூரணர். சொல்லாலாகிய உலகியல் வழக்கினை பாவின் கண் அமைப்பது மரபென மேற்கூறிய ஆசிரியர் தொல்காப்பியர் அங்கனம் அமைக்கும் கால் வழக்கியல் போல் வெள்ளன்மை கலவாது அரும்பொருள்களை தன்னகத்தை கொண்டு அப்பொருளை உய்த்து உணர்தற்கு கருவியாக நோக்கென்னும் உறுப்புடையதாய் வருவதே செய்யுள் என்பது விளங்க நோக்கென்னும் உறுப்பை ஈண்டு கூறினார் என்பர் பேராசிரியர். காரிகை நோக்கு என்ற உறுப்பை பற்றி கூறவில்லை. பாவின் இலக்கணத்தை தொல்காப்பியர் 101வது நூற்பா முதல் 149ஆம் நூற்பா வரை கூறுகிறார். பாவினது வகையை விரித்து கூறும் தொல்காப்பியர் ஆசிரியம் வஞ்சி, வெண்பா, கலிப்பா என 4ஆகும் என்கிறார். இந்த ஆசிரியத்துள் வஞ்சியை அடக்கி விடுவார். வெண்பாவினுள் கலிப்பாவை தொல்காப்பியர் அடக்கி விடுவார். எனவே அவர் கருத்துப்படி 2 பாக்கள் தான் தலையாய பாக்கள். அவற்றின் விரிவான பாக்களை மற்ற 2 பாக்கள். யாப்பருங்கல காரிகையில் வெண்பாவை முதலில் நிறுத்தி பின்னர் தான் அடுத்த வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என்ற அமைப்பில் யாப்பருங்கல காரிகை கூறுகிறது. அளவியல் தொல்காப்பியரின் கருத்துப்படி அளவியல் என்பது பாக்களின் அடிவரையறையை குறிப்பதாக எண்ணலாம். பாக்களுக்காக பல்வேறு இலக்கணங்களை விரித்து கூறும் தொல்காப்பியர் பாக்களுக்கு மட்டும் அடிவரையை குறிப்பிட்டுள்ளார். 7 வகை யாப்பினுள் பாட்டு நீங்களாக வரும் நூல், உரை, பிசி, முதுமொழி, மறைமொழி, குறிப்பு எனப்படும் அங்கதம் ஆகிய 6ம் அடிவரை இல்லாதன என்ற கருத்தை உடையவர் தொல்காப்பியர். திணை செய்யுளில் கூறப்படும் ஒழுகலாறுகளை அகத்தினையும் புறத்தினையும் என இவ்வாறு பாகுபடுத்தி அறிதற்கு உரிய கருவி திணை எனப்படும். இவ்வாறு கூறும்போது தொல்காப்பியர் அகத்திணை 7 புறத்திணை 7 என்பதையே கருதினார். தொல்காப்பியர் காலத்திற்கு முன்னர் எழுந்த பாடல்கள், தொல்காப்பியர் கால பாடல்கள், சங்க இலக்கிய பாடல்கள் முதலானவை திணை அடிப்படையிலேயே எழுதப்பட்டன. ஆனால் பாடல்களில் உள்ள பாடுபொருள்களின் தன்மைகளில் இந்த போக்கு மாறிவிட்டது. பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டன. எனவே காரியை இது ஒரு செய்யுள் உறுப்பாக ஏற்றுக்கொள்ள இல்லை. கைக்கோள் என்பது ஒழுக்கத்தை கைக்கொள்ளும் தன்மை குறித்து கூறுவதாகும். இது களவியல், கற்பியல் என 2 வகைப்படும். இதை பற்றியும் காரியை கூறவில்லை. கூற்று தொல்காப்பியர் களவியல் பற்றி வரும் பாடல்களிலும் கற்பியல் பற்றி வரும் பாடல்களிலும் யார் கூற்றை நிகழ்த்தலாம் என வரையறை செய்கிறார். காரிகையில் இந்த உறுப்பு பற்றி பேசவில்லை. கேட்போர் இன்னார்க்கு சொல்வது இது என தெரிவித்தல் கேட்போர் என்பதாம். இந்த உறுப்பு பற்றியும் காரிகை கூறவில்லை. கலன் என்பது இடம் என்று பொருள்படும். ஒரு பாவை கேட்டால் இதன் கண் கூறப்பட்டுள்ள பொருள்கள் இன்ன இடத்தில் எழுத என அறிதற்கு ஏதுவாக உறுப்பாகும். இந்த உறுப்பையும் காரிகை கூறவில்லை. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என முக்காலத்து நிகழும் நிகழ்ச்சியை ஆராய்ந்து உணருமாறு செய்யுளில் தோன்றச் செய்யும் அது காலம் என்ற உறுப்பாகும். இந்த உறுப்பையும் காரிகை கூறவில்லை. பயன் சொல்லிய சொல்லால் பிரிதொன்றை பயப்பச் செய்தல் பயனாகும். இதை பற்றியும் காரிகை கூறவில்லை. மெய்ப்பாடு யாதானும் ஒன்று பற்றி கூறிய போது அதனை ஆய்ந்து அறிந்து அல்லது பாடலின் கண் தோன்றி
அப்பொருள் தானே வெளிப்பட்டு தோன்றினாற்போல் கண்ணீர் அரும்பல் மெய்மயிர் சிரித்தல் முதலான மெய்ப்பாடுகள் தோன்றும் ஆற்றால் வெளிப்படச் செய்வது மெய்ப்பாடு என்னும் உறுப்பாகும். உய்த்துணர்வின்றி தலைவரு பொருண்மையின் மெய்ப்பட முடிப்பது மெய்ப்பாடாகும் என்பது தொல்காப்பியன் உறுப்பா. இவற்றை தொல்காப்பியர் மெய்ப்பாட்டில் விரிவாக எடுத்துரைப்பார். இவ்வுறுப்பும் காரிகள் இடம்பெறவில்லை. தொல்காப்பியர் மெய்ப்பாடு என்ன என்பதற்கான இலக்கணத்தை மெய்ப்பாட்டில் கூறவில்லை. எச்சம் கூட்டாலும் குறிப்பாலும் எஞ்சி நின்று பின் கொணர்ந்து முடிக்கப்படும் இலக்கணத்தோடு பொருந்தியது எச்சம் என்னும் உறுப்பாகும். இதனால் எச்சம் கூட்டெச்சம் குறிப்பெச்சம் என்று இருவகைப்படும் என்பதாகும். இவ்வுறுப்பும் காரிகையில் இடம்பெறவில்லை. முன்னம் இன்ன சூழலில் இன்ன சொற்களை உரைத்தற்கு உரியவர் இவர் என்பதை எண்ணி பார்த்து அவ்வச்சூழ்நிலையில் அச்சொற்களை அவரவருக்கு உரியனவாக பாடுவோன் படைத்ததற்குரிய கருவியாக பயன்படும் உறுப்பே முன்னம் எனப்படும். இவ்வுறுப்பும் காரிகையில் கூறப்படவில்லை. பொருள் வகை. பொருள் வகை என்பது புலவன் தான் பாடுவதற்கு ஏற்ற ஒரு பொன்மையை தேர்ந்தெடுத்தல். இது பற்றியும் காரிகை கூறவில்லை. துறை என்பது முதற்பொருளும் கருப்பொருளும் கூறிய முறையிலிருந்து மாறுபட்டு வந்தாலும் இப்பொருள் இதன் பார்ப்படும் என முறைப்படுத்தற்கு காரணமாக அமைவது துறை என்னும் உறுப்பாகும். அகப்பாடலுக்கு கூற்றும் புறப்பாடலுக்கு துறையும் அமைந்தது இவ்விதமே எனலாம். இதை பற்றியும் காரிகை ஒன்றும் கூறவில்லை. மாட்டு செய்யுள் இடத்தையே அணுகியும் அகன்றும் அணுகியும் கிடந்த பொருள்களை கொண்டு வந்து ஒரு தொடராக கூட்டி முடித்தல் மாட்டு எனப்படும். மாட்டுதலாவது தனித்து நிற்பதனை கொண்டு வந்து கூட்டி முடித்தல். இதுவும் காரிகையால் கூறப்படாத உறுப்பாகும். வண்ணம் பாவின் கண்ணே நிகழ்கின்ற ஓசை விகற்பமாகிய சந்த வேறுபாடு வண்ணம் எனப்படும். தொல்காப்பியர் 20 வகையான வண்ணங்களை பட்டியலிடுகிறார். இந்த உறுப்புகளை பற்றி காரிகை கூறவில்லை. மேற்கூறிய 26 உறுப்புகளையும் தனிநிலை செய்யுட்கு இன்றியமையாத உறுப்புகள் என தொல்காப்பியர் கூறியுள்ளார். இனி வனப்புக்கள் உங்களுக்கு தெரியும். அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து எய்வு புலன் இயைபு ஆகும். இந்த வனப்பு என்பதற்கு விளக்கம் கூறும் பேராசிரியர் வனப்பென்பது பெரும்பான்மையும் திரண்ட வழி பெறுவதோர் அழகு என்று கூறுகிறார். பெரும்பான்மையும் திரண்ட வழி பெறுவதோர் அழகு என்று கூறுகிறார். இந்த வனப்பை நான் இத்துடன் நிறுத்திக்கொள்ளும். இப்போது நாம் அரிஸ்டாட்டிலின் கவிதையியலுக்கு செல்லலாம். அரிஸ்டாட்டில் கிரேக்க தத்துவ பேரறிஞராக விளங்கியவர். இவர் பிளேட்டோவின் மாணவர். பிளேட்டோ சாக்ரட்டிஸின் மாணவர். இவருடைய ஆசிரியர் பிளேட்டோவின் மாணவர். பிளேட்டோவின் ஆசிரியர் தான் சாக்ரட்டிஸ், அது தெரியும். பல்துறை அறிவு நிரம்பிய அரிஸ்டாட்டில் மாவீரர் அலெக்சாண்டரின் ஆசிரியர். கிமு 384 முதல் 322 வரை வாழ்ந்தவர். கவிதையியல் பொயட்டிக்ஸ் என்ற நூலை படைத்தவர். கவிதையியல் பற்றி இப்போ நாம் தெரிந்து கொள்ளப் போவோம். ஒரு சிறு விளக்கம். பொயட்டிக்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் இந்த நூல் மூல மொழியில் கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட நூல். ஏதென்ஸ் நகரில் தான் நிறுவிய லிசியம் என்ற பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு கற்பித்ததே இந்த கவிதையியல் பொயட்டிக்ஸ் என்ற நூலாகும். இந்நூலை இவரே எழுதினாரா அல்லது இவர் சொல்ல மாணவர்கள் எழுதினாரா என்பது தெரியவில்லை. 26 தலைப்புகளில் கவிதையின் இலக்கணங்கள் பற்றி விரிவாக கூறியிருக்கிறார். இதன் 2ஆம் பகுதி கிடைக்கவில்லை. ஆனால் நேரடியாக கவிதை என்பது என்னவென்று கூறவில்லை. துன்பியல் பற்றி தான் அதிகமாக பேசுகிறார். கவிதை இயலின் முதல் 4 இயல்கள் மற்றும் 25ஆம் இயலும் கவிதை இயல் பற்றி கூறுகின்றன. அதாவது முதல் 4 இயல்கள் மற்றும் 25ஆம் இயலும் கவிதை இயல் பற்றி கூறுகின்றன. 5வது இயல் இன்பியல் துன்பியல் மற்றும் காப்பியம் பற்றி பொதுவாக பேசுகிறது. 6ஆம் இயல் முதல் 19ஆம் இயல் வரை 14 இயல்களில் மிக விரிவாக துன்பியல் பற்றி பேசப்படுகிறது. அதை ட்ராஜடின்னு சொல்லுவாங்கள்ல ஆங்கிலத்தில், துன்பியல். 20ஆம் இயல் முதல் 22ஆம் இயல் வரை கவிதையில் இடம்பெற வேண்டிய சொற்கள் பற்றி பேசப்படுகிறது. அதாவது இடியம்ஸ், அதாவது டிக்ஷன்ஸ் என்று சொல்வார்கள், பேசப்படுகிறது. இந்த 2 இயல்கள் காப்பியம் பற்றி, அடுத்த 2 இயல்கள் காப்பியம் பற்றி பொதுவாக பேசுகின்றன. இறுதியில் துன்பியலையும் காப்பியத்தையும் ஒப்பிட்டு, இறுதி இயல் கடைசி இயல் துன்பியலையும் காப்பியத்தையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்கிறது. மொத்தம் 26 இயல்கள். அரிஸ்டாட்டில் காலத்தில் கவிதையின் பாடுபொருளாகவும் நாடகத்தின் கருப்பொருளாகவும் பெரும்பாலும் துன்பியல் கூறுகளே இடம்பெற்றன. எனவேதான் அரிஸ்டாட்டில் கவிதையின் முன்னேறிய வடிவமாக துன்பியலை கருதினார். அரிஸ்டாட்டிலின் கவிதை இயல் பார்வைகள். 1. கவிதையின் தன்மைகள்.
கவிதையின் தன்மையை கூறும்போது கவிஞர்கள் போலச் செய்வார்கள் பிரதிபலிப்பாளர் என்கிறார். தன் ஆசிரியர் பிளேட்டோ கூறியதையே இவரும் வழிமொழிகிறார். அக்ரணி பொருட்களுக்கான புற ஒற்றுமையை குறிக்கும் சொல்லான இமிட்டேஷன் போல செய்தல். இமிட்டேஷன் என்பதை மிமிசஸ் என கூறுகிறார். MIMESIS மிமிசஸ் என கூறுகிறார். கவிதை, நகைச்சுவை, துன்பியல், நாட்டியம், இசை, ஓவியம், சிற்பம் முதலான இவை போன்ற எல்லா கவின்கலைகளுக்கும் அடிப்படையாக அமைவது போலச்செயல் என்பதே அரிஸ்டாட்டிலின் அடிப்படை கருத்து. இமிட்டேஷன் தான். அரிஸ்டாட்டில் கவிஞர்களின் 3 நிலைகளை சொல்கிறார். உள்ளதை உள்ளவாறே எழுதுதல், திங்ஸ் ஆஸ் தே ஆர். உள்ளதை உணர்ந்தவாறு எழுதுதல், திங்ஸ் ஆஸ் தே ஆர் தாட் டு பி. உள்ளது இப்படி இருக்க வேண்டும் என எழுதுதல், திங்ஸ் ஆஸ் தே ஆர் ஆட் டு பி. வேறு வகையாக கூறினால், நடந்தவை அல்லது நடந்து கொண்டிருப்பவை எவை பொதுவாக நம்பப்படுகின்றனவோ அவை, எவை ஏற்ற கற்பனைகளோ அவை. பிளேட்டோ கவிதை என்பது என்னவெனில் உண்மையில் இருந்து ஒரு முறை நீக்கப்படுவது. பொயட்ரி இஸ் த ஒன், மன்னிக்கவும், இருமுறை நீக்கப்படுவது. பிளேட்டோ கவிதை என்பது என்னவெனில் உண்மையில் இருந்து இருமுறை நீக்கப்படுவது. பொயட்ரி இஸ் த ஒன் ட்வைஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ரியாலிட்டி என்கிறார். அதாவது கவிதையில் கற்பனைகளும் மிகைப்படுத்தப்பட்டவையுமே மிகுதிந்த இடம்பெறும் என்பது பிளேட்டோவின் எண்ணம். கவிஞர்கள் கற்பனையில் மிதப்பவர்கள் என்றும் பிளேட்டோ எண்ணுகிறார். ஆனால் அரிஸ்டாட்டில் இவற்றை மறுக்கிறார். கவிதை என்பது நடக்கப் போவதை கூறும், ஆனால் வரலாறு நடந்ததைத்தான் கூறும். கவிதை என்பது உண்மையான அடிப்படை உண்மைகளை மட்டும் அடிப்படையாக கொண்டு எழுதப்படுவதென்று எப்போதும் பொருந்தி வருவனவற்றை கூறுவது கவிதை. சுருங்கச் சொன்னால் கவிதை உலகம் முழுவதற்கும் உரியது, வரலாறு ஓரிடத்திற்கு மட்டுமே உரியது என தன் ஆசானை மறுக்கிறார். அரிஸ்டாட்டில் பிளேட்டோவை மறுக்கிறார். கவிதைக்கு இனிமை சேர்ப்பவை ஒத்திசைவும், ஹார்மோனி, இன்னோசையும், ரிதம் ஆகும். கவிதை என்பது ஒழுக்கத்தோடு தெய்வீக இன்பத்தையும் தரும் என்பது அரிஸ்டாட்டிலின் எண்ணம். ஒரு கதை தலைவனின் வாழ்வில் அவலமும் பிட்டி அச்சமும் ஏற்படுவதால் ஃபியர், ஒருவன் நலமான உள்ளம் துயரும் என்கிறார் பிளேட்டோ. ஆனால் அரிஸ்டாட்டில் ஒரு மனிதனின் வாழ்வை இவை இரண்டும் தோன்றுவது இயல்பே என்றும், இவையே கதை தலைவனின் வாழ்விலும் சூழல் காரணமாக இடம்பெறுகிறோம் என்றும் கூறுகிறார். கவிதையில் உணர்ச்சி மேலீடு என்பது ஒவ்வாதது என பிளேட்டோ கூறுகின்றார். ஆனால் அரிஸ்டாட்டில் கவிதையில் உணர்ச்சி மேலீடு என்பது இயற்கையானதே என்றும் அது ஒரு வகையான கலைநயம் மிக்கது என்றும் கூறுகிறார். அரிஸ்டாட்டிலின் பார்வையில் துன்பியல் நாடகங்களிலும் காப்பியங்களிலும் இடம்பெறும் துன்பியல் கூறுகளை மிக விரிவாக அரிஸ்டாட்டில் எடுத்து கூறுகிறார். சான்றோரின் சிறந்த சிந்தனைகளால் உருவாவன துன்பியல் நாடகம், டிராஜடி மற்றும் காப்பியல் என்றும், அறம் அல்லாதோர் கெட்டவர் உருவாக்குவதே இன்பியல், நகைச்சுவை மற்றும் அங்கதம் இடம்பெறும் நாடகங்கள் என்றும் அரிஸ்டாட்டில் கூறுகிறார். அதாவது கெட்டவர்கள் தான் துன்பியல் நாடகங்களையும் நகைச்சுவை நாடகங்களையும் அதிகமாக எழுதுகிறார்கள். மன்னிக்கவும், இன்பியல் நாடகங்களையும். வாழ்க்கையில் அடிபட்டு நல்ல ஆண்டோர்கள் துன்பியல் நாடகத்தை தான் எழுதுவார்கள் என்று அரிஸ்டாட்டில் கருதுகிறார். அவர் பார்வையில் துன்பியல் குறித்த படைப்புகள் காப்பியத்தை விட சிறந்ததாக கருதப்படுகின்றன. காப்பியங்களை விட துன்பியல் நாடகங்கள் மிகச்சிறந்தவை என அரிஸ்டாட்டில் கருதுகிறார். துன்பியல் எனப்படுவது நிகழ்ச்சிகளின் போல செய்தல் ஆகும். மனிதர்கள் எல்லா செயல்களுக்கும் எண்ணம், சொல், செயல் ஆகிய மூன்றும் தொடக்கம் பிகினிங், நிகழ்தல் இடை மிடில், இறுதி நிலை முடிவு எண்டு இருக்கும். இவை நாடகங்களில் முறையே இடம்பெற வேண்டும். துன்பியலின் ஊடகம் நாடகமாகும். ஒரு நாடகம் மிக நீண்டு இருக்கக்கூடாது, சுருக்கமாகவும் இருக்கக்கூடாது. காப்பியம் என்பது கவிதையின் நீண்ட வடிவம். நாடகம் கதை மாந்தர்களின் நடிப்பால் இயங்குகிறது என்கிறார் சாக்ரட்டிஸ். 6 கூறுகள். துன்பியல் நாடகத்தின் இடம்பெற வேண்டிய 6 இன்றியமையா கூறுகள் யாவை என்பதை அரிஸ்டாட்டில் பட்டியலிடுகிறார். கதை கரு, பிளாட், கதை மாந்தர், கேரக்டர், சிந்தனைகள், தாட்ஸ், மொழி, டிக்ஷன், இன்னிசை, மெலோடி, காட்சி புனைவுகள், ஸ்பெக்டக்கிள்ஸ். இந்த 6 கூறுகளையும் விளக்கமாகவும் விரிவாகவும் எடுத்து கூறுகிறார்.
நகைச்சுவை அல்லது இன்பியல். இது அரிஸ்டாட்டில் கருத்தில் அவருடைய கொள்கையின்படி நகைச்சுவை அல்லது இன்பியல் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். நகைச்சுவை அல்லது இன்பியல் என்பது அங்கதத்திலிருந்து பிறக்கும் என்கிறார். அங்கதம் வழியே தோன்றும் நகைச்சுவை மனிதனை கெடுதியாளனாக காட்டும், ஆனால் துன்பியல் மனிதனை ஆண்டோராக காட்டும். ஒரு மனிதனின் குணத்தை நையாண்டி செய்யும் வகையில் நகைச்சுவை அமையும் என்கிறார். துன்பியலை போன்றே இன்பியலும் உலக பொதுமை சார்ந்தது என்கிறார். காப்பியம் எப்பிக். காப்பியம் தனித்துவம் வாய்ந்தது என்கிறார். காப்பியம் என்பது கடவுளரையோ தனி மனிதரையோ புனையப்படுவதாகும். காப்பியம் துன்பியல் சார்ந்ததாக இருக்கலாம், ஆனால் வடிவம் மாறுபட்டது. துன்பியல் நாடகங்கள் போல் முதல் நிலை, இடைநிலை, இறுதிநிலை என காப்பியத்திலும் இருக்கும் என்கிறார். காப்பியம் நெடும் தொடர் பாடல்களை கொண்டது. காப்பியத்தில் நீண்ட பாடல்கள் வாழ்வியலை சொல்லும். துன்பியலில் நாடகம் வாழ்வியல் செயல்களாலும் நடிப்பாலும் பேச்சாலும் கூறப்படும். காப்பியம் படிப்பதோ அன்றி இசைத்தோ புரிந்து கொள்ளப்படும். காப்பியமும் துன்பியலை போல் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் முடிக்கப்பட வேண்டும். இயலாதவற்றை ப்ராபபிள் இம்பாசிபிலிட்டிஸ், இயன்ற வகையில் இம்ப்ராபபிள் பாசிபிலிட்டிஸ் உருவாக்குவனே கவிஞன் என்கிறார். இயலாதவற்றை இயன்ற வகையில் உருவாக்குபவனே கவிஞன் என்கிறார் அரிஸ்டாட்டில். போலச் செய்தல் என்பது காப்பியத்தை விட துன்பியலில்தான் பெரும்பான்மை இடம்பெறுகிறது. ஒப்பீட்டு நோக்கில் பார்த்தால் காப்பியத்தை விட துன்பியல் தான் உயர்ந்தது. காட்சி புனைவுகளும் இசையும் காப்பியத்தில் இல்லை, ஆனால் துன்பியலில் உண்டு. ஒரே தடவையில் காப்பியத்தை படித்துவிட முடியாது, ஆனால் துன்பியல் நாடகத்தை ஒரே தடவையில் முழுமையாக பார்த்து விடலாம் என்று அரிஸ்டாட்டில் கூறுகின்ற கருத்துக்கள் இவை. காப்பியத்தில் ஆரசை செயல்கள் மட்டுமே பயன்படுத்தப்படும். அந்த மீட்டர் சொல்கிறார், அதாவது அசைகள், சீர்கள். ஆனால் துன்பியலில் கதை மாந்தர்கள் வழியே பல்வேறு இசைக்கூறுகளும் பல்வேறு வகை சீர்களும் பயன்படுத்தப்படும். கவிதையியல் என்ற தன்னுடைய நூலில் கிரேக்க அறிஞரான அரிஸ்டாட்டில் பெரும்பான்மையும் நாடகத்தின் கூறுகள் பற்றியும் துன்பியல் நாடகங்கள் எவ்வாறு உருவாகின்றன என்பது பற்றியும் தான் பேசுகின்றார். மிக விரிவாக பேசுகின்றார். செய்யுளியல் பற்றியோ கவிதையியல் பற்றிய இலக்கணங்கள் அவர் எடுத்து கூறவே இல்லை. குறிப்பாக கூற வேண்டுமெனில் அவருடைய நூலின் துன்பியல் நாடக சிந்தனைகளின் தாக்கம் மிகுந்து காணப்படுகிறது. துன்பியல் நாடக சிந்தனைகளின் தாக்கம் மட்டுமே அவருடைய அந்த பொயட்டிக்ஸ் என்ற நூலில் மிகுந்து காணப்படுகிறது. இனி கவிதையியல் கோட்பாடுகள் தொல்காப்பியர் அரிஸ்டாட்டில் ஒரு ஒப்பீடு பார்வை பார்ப்போம். பேராசிரியர் கா. வெள்ளைவாரனார் என்னுடைய பேராசிரியர் தம்முடைய தொல்காப்பிய வரலாறு என்ற நூலில் தொல்காப்பியனாரின் காலத்தை ஆய்வு செய்து அவர் காலம் இடைச்சங்க காலமாகிய கிமு 5350 என வரையறுக்கிறார். எனவே தொல்காப்பியரின் காலம் இன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது எனவும் கொள்ளலாம். அரிஸ்டாட்டிலின் காலம் கிமு 384 முதல் 322 வரை தான் ஆகும். அதாவது தொல்காப்பியருக்கு மிகவும் பிற்பட்டவர் அரிஸ்டாட்டில் என்பதை இந்த கூற்று மெய்ப்பிக்கிறது. செய்யுள் கவிதையியல். தொல்காப்பியர் நோக்கில் செய்யுள் என்பது கற்றோரால் செய்யப்படுவன அல்லது எழுதப்படுவன அனைத்துமாகும். செய்யுள் என்ற சொல்லின் வினையடி செய் என்பதாகும். வேறு வகையில் கூறினால், இன்று நாம் இலக்கியம் என்று எதை கருதுகிறோமோ அதையே தொல்காப்பியர் செய்யுள் என கூறினார். பனம்பாரனார் பாயத்தில் வரும் வழக்கும் செய்யுளும் என்ற சொற்களில் வழக்கு என்பது மக்களின் பேச்சு வழக்காகும். செய்யுள் என்பது கற்றோர்களால் படைக்கப்படும் இலக்கிய வடிவங்களாகும். ஆண்டோர்கள் சான்றோர்கள் கற்றவர் எழுதிய அனைத்து எழுத்து வடிவங்களும் தொல்காப்பியர் நோக்கில் செய்யுள் ஆகும். பாடத்திட்டத்தில் மிகுந்த நூற்பா எண்ணிக்கை கொண்ட இவ்வியல் செய்யுள் எனப்படும் இலக்கியத்தை முழுதும் ஆராய்ந்து கூற முனைவதால் நூற்பாக்களின் எண்ணிக்கை கூடிவிட்டது. இலக்கிய நோக்கில் இவ்வியலை அணுகினால் நூற்பாக்கள் எளிதில் விளங்கும். ஆனால் தமிழ் பேராசிரியர்களே இவ்வியலை புறந்தள்ளிவிட்டனர். மேலும் தமிழகத்தின் ஒரு சில பல்கலைக்கழகங்கள் முதுகலை தமிழ் பாடத்திட்டத்தில் தொல்காப்பியத்தை பாடநூலாக வைக்கும் போது செய்யுளிலை நீக்கிவிடுகின்றன. இது மாபெரும் குறையுமாகும், தவறுமாகும். பா என்பதை பற்றி தொல்காப்பியர் கூறிய 34 உறுப்புகளுள் இந்த பாவை பற்றி கூறும்போது வெண்பா, ஆசிரியம், கலி, வஞ்சி ஆகிய 4 வகை பாவனை குறிப்பிடும்போது தொல்காப்பியர் தமிழ் மரபுக்கேற்ப உரைத்த இந்த பா வகைகள் தான் பின்னால் வந்த அரிஸ்டாட்டில் கூறும் கவிதை இயலாகும். தமிழ் மரபுக்கேற்ப தொல்காப்பியர் பா வகைகளை கூறினார்.
கிரேக்க மரபுக்கேற்ப அரிஸ்டாட்டில் கூறுகிறார். ஆனால் அவர் பாக்களின் வகைப்பாடுகளை பற்றி கூறவே இல்லை. உரைநடை தொல்காப்பியர் காலத்தில் உரைநடை இருந்தது என்பதை அவரே கூறுகின்றார். உரை வகை என்று அன்று தொல்காப்பியர் சுட்டிய பெயரே இன்று உரைநடையாகும். தொல்காப்பியர் கால உரைநடையின் நோக்கும் போக்கும் இந்த உரைநடையினின்று வேறுபட்டவை. உரைநடை என்னாது வகை என்றதனால் இவ்வுரை பகுதி பிரிதும் ஒன்று உண்டு, அது மரபியலுள் பூந்து பகுத்து சொல்லுதும் என பேராசிரியர் கூறுவதால் தொல்காப்பியர் காலத்தில் உரைநடை இலக்கியமும் இருந்தது. இந்த வகை உரைநடையை இளங்கோவடிகள் சிலம்பில் கையாண்டுள்ளார். அணிநலம் ரெட்டாரிக்ஸ் என்ற தலைப்பில் அரிஸ்டாட்டில் எழுதிய நூல் உரைநடையை பற்றி பேசுவதாக அமைந்தது என ஆய்வாளர் கருதுகின்றனர். ஆனால் இந்த நூல் கிடைக்கவில்லை. மெய்ப்பாடு என்பதன் இலக்கணத்தை செய்யுளியலில் தொல்காப்பியர் வரையறுக்கின்றார். ஆனால் மெய்ப்பாட்டியலில் வரையறுத்து கூறவில்லை. மெய்ப்பாட்டின் வகைப்பாடுகளை விளக்கி கூறிய தொல்காப்பியர் அதன் இலக்கணத்தை செய்யுளியலில் ஏன் கூறவில்லை என்பது தெரியவில்லை. மெய்ப்பாடு என்பது மெய்யின் கண் படுவது என்றும் உயிர்ப்போன் செய்வது காண்போருக்கு எய்துதல் மெய்ப்பாடு என்று சொல்லப்படுகிறது. நாடகங்கள் நாட்டியங்கள் நிகழும்போது மெய்ப்பாடுகள் நிகழும். நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுடி, உவகை என எண்வகை மெய்ப்பாடுகளை தொல்காப்பியர் கூறுவார். ஆனால் அரிஸ்டாட்டில் நாடகங்கள் துன்பியல் அடிப்படையில்தான் நிகழும் என்று கூறுகிறார். நகை என்ற மெய்ப்பாட்டிலிருந்து தோன்றுவது இன்பியல், அழுகை என்ற மெய்ப்பாட்டிலிருந்து தோன்றுவது துன்பியல். இவற்றை துன்பியல் பற்றிய விளக்கத்தையே அரிஸ்டாட்டில் பறக்க பேசுவார். அதே நேரத்தில் மனித வாழ்வில் ஏற்படும் இடிவரல், அச்சம் ஆகிய இரண்டை பற்றியும் அரிஸ்டாட்டில் பேசுவார். இவை இரண்டும் நாடகத்தில் இடம்பெற்றால் மனிதன் தன்னிலை மாறி கெடுவான் என்ற பிளேட்டோவின் கூற்றை மறுத்த அரிஸ்டாட்டில் இவை இரண்டும் மனித வாழ்வில் இயல்பாக நேர்பவை, இவை துன்பியலில் இடம்பெற்றால் மனித மனம் பண்படும் என்கிறார். யாப்பு என்ற சொல்லை கையாளும் தொல்காப்பியர் யாப் என்பது எழுத்து முதலாக அடிமுடிய ஒன்றோடு ஒன்று இயைபுற்று ஏற்ற அடிகளால் புலவன் தான் சொல்ல வருவது சொற்கள் மிகாமலும் குறையாமலும் இறுதி வரை ஒரே சீராக வருவது என்கிறார். இதையே அரிஸ்டாட்டில் கூறும்போது துன்பியல் ஆனாலும் காப்பியம் ஆனாலும் முதல் நிலை பிகினிங், இடைநிலை மிடில், கடைநிலை இறுதி என இருக்க வேண்டும் என்றும் குறுகிய கால அளவிலோ நீண்ட அளவிலோ இருக்கக்கூடாது என்றும் கூறுவார். காப்பியம் நீண்டால் படிப்பவர் சலிப்படைவர், துன்பியல் நாடகம் நீண்டால் பார்ப்பவர் சலிப்படைவர் என்றும் அரிஸ்டாட்டில் கூறுகிறார். அங்கத செய்யுள் தொல்காப்பியர் குறிப்பிடும் அங்கத செய்யுள் என்பது பழித்தும் இழித்தும் பாடும் ஒரு வகை செய்யுளாகும். இது இருவகைப்படும். ஒன்று செம்பொருள், மற்றொன்று பழிகரப்பு. செம்பொருள் அங்கதம் என்பது நேரடியாக வசைப்பாடுவது. அவ்வாறு அல்லாமல் வசை சொற்களை மறைத்து ஆனால் வசைப்படப்பாடுவது பழிகரப்பு அங்கதமாகும். நமக்கு வேண்டாதவரையோ வேண்டாத ஒன்றையோ பழித்தும் இழுத்தும் பாடுவது அங்கதமாகும். இதை பற்றி கூறும் அரிஸ்டாட்டில் நகைச்சுவை என்பது இந்த அங்கதம் வழியை பிறக்கும் என்கிறார். இதை உருவாக்குபவர்கள் அல்லது படைப்பவர்கள் நல்லவர்கள் அல்லர் என்பது அரிஸ்டாட்டிலின் எண்ணம். இதற்கு ஆங்கிலத்தில் செட்டையர் என்று பெயர். மேலும் இதற்கு ஆங்கிலத்தில் பர்லோஸ்கியூ, பரோடி, டிராவஸ்டி முதலான பெயர்களும் உண்டு. கிபி 15ஆம் நூற்றாண்டில் கவிஞரும் எழுத்தாளருமாகிய ஜான் ட்ரைடன் என்பவர் இங்கிலாந்து அரசவை புலவராக இருந்தார். அரசு மாறியவுடன் அவர் பதவி பறிக்கப்பட்டது. தாமஸ் ஷேட்வெல் என்பவர் அரசரை புலவராக ஆனார். தகுதியில்லாத ஒருவர் அரசவை புலவர் ஆகிவிட்டார் என்று குமுறிய ஜான் ட்ரைடன் எழுதிய மேக் பிளக்னோ என்னும் பாடல் செம்பொருள் அங்கதம் என்ற வகைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். சங்க காலத்தில் பழிப்பது போல புகழ்தலும் அங்கத செயலாக ஆனது. பாரி என்று பழையத்தி என கவிஞர் பாடும் புறப்பாடல் பாரியை பழிப்பது போல புகழும் அங்கத செயலாகும். பிற்காலத்தில் நிறைவாக ஔவையாரும் கம்பரும் ஒருவரை ஒருவர் இழித்தும் பழித்தும் பாடிய வெண்பாக்களும் காலமேக புலவரின் வெண்பாக்களும் அங்கத செயலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக விளங்குவன ஆகும். முடிவாக தொல்காப்பியர் தமிழர்தம் வாழ்வியல் நெறிகளை கூர்ந்து நோக்கியவர். தமிழர் நாகரிகத்தை கண்டவர். தமிழர் பண்பாட்டை பார்த்தவர். தன் காலத்து தமிழ் நூல்களையும் முன்னோர் நூல்களையும் படித்தவர். தமிழர் மொழியினை கூர்ந்து நோக்கிய தமிழர். பிற மொழி அறிவும் தொல்காப்பியருக்கு இருந்தது. தொல்காப்பியர் தமிழ் மொழிக்கென தனியே இலக்கணம் படைக்கவில்லை. தமிழ் மொழிக்கும் அம்மொழியை பேசிய தமிழரின் வாழ்வியல் நெறிகளுக்குமாகவே தொல்காப்பியத்தை ஒரு பெரிய நூலாக படைத்தார். அதனால்தான் தொல்காப்பியர்
ஓர் இலக்கண நூல் என்ற வரம்புக்குள் நில்லாமல் ஓர் இலக்கண இலக்கியம் என்ற நிலையில் உள்ளது. இதை தமிழ் அறிஞர்களோ தமிழ் பேராசிரியர்களோ உணராது போனது வருத்தத்திற்கு உரியது. அவரை ஓர் இலக்கணி என்ற வரம்புக்குள் நிறுத்திவிட்டனர். உண்மையை சொல்லப்போனால் தொல்காப்பியர் தொழாத துறைகளே இல்லை எனலாம். அவர் ஓர் இலக்கிய படைப்பாளர், ஓர் இலக்கிய திறனாய்வாளர், ஒரு மொழியியலாளர், ஓர் அறிவியலாளர், ஒரு மெய்ப்பொருளியல் அறிஞர், ஒரு மருத்துவர், ஒரு பொருளியலாளர், ஒரு உளவியலாளர், ஒரு வரலாற்றாசிரியர், ஒட்டுமொத்தமாக கூறினால் மிகச்சிறந்த பல்துறை அறிஞர். அவரை ஒரு வரம்புக்குள் அடைத்ததன் காரணமாகவே தொல்காப்பியம் பொருளதிகாரத்தின் செய்யுளியல் ஆழ்ந்து பார்க்கப்படாமல் போயிற்று. அதன் காரணமாகத்தான் தொல்காப்பியர் வகுத்த இலக்கிய கொள்கைகள் சரிவர புரிந்து கொள்ளப்படாமல் போயின. குறிப்பாக செய்யுளியல் ஒதுக்கப்பட்டு விட்டது. தொல்காப்பிய பொருளதிகாரத்தின் முடிநிலையாக விளங்கும் செய்யுளியலை ஒதுக்கிவிட்டு தொல்காப்பியத்தை படிப்பது என்பது குருடன் யானையை பார்த்த கதையாகும். தொல்காப்பியர் தமிழர்தம் இலக்கிய கொள்கைகளை விரிவாக கூறிய இயலையே செய்யுளியல்தான். தமிழ் முதுகலை திட்டத்திலேயே அது இடம்பெறவில்லை. இந்நிலையில் தமிழ் முதுகலையில் பட்டம் பெறும் ஒருவன் எவ்வாறு நிறைவு பெற்றவன் ஆவான்? ஆங்கில இலக்கியத்தின் தந்தை என்று கருதப்படும் ஜியோஃப்ரி சாசரை படிக்காமல் ஒருவன் முதுகலை ஆங்கில பட்டம் பெற முடியாது. ஆனால் தமிழகத்தில் தொல்காப்பியம் செய்யுளியல் படிக்காமல் ஒருவன் தமிழ் முதுகலை பட்டம் பெறலாம். என்னே விந்தை! இனிமேலாவது இந்நிலை மாற வேண்டும். அரிஸ்டாட்டிலின் கவிதையியல் என்ற நூல் முதலில் கிரேக்க மொழியில்தான் எழுதப்பட்டது. கிரேக்க மொழியின் வரி வடிவம் மிக கடுமையானது. கிமு 4ஆம் நூற்றாண்டிலிருந்து காலந்தோறும் அந்நூலின் வரி வடிவம் பெயர்க்கப்பட்டு படிப்படியாக இன்றைக்கு ஆங்கில நூலாக வெளிவந்துள்ளது. மேல்நாட்டு கவிதை தொடர்பான இலக்கிய திறனாய்வு கோட்பாடுகளுக்கெல்லாம் அடிப்படையான நூலாக அது அமைந்துவிட்டது. காலந்தோறும் அந்நூல் முறையாக போற்றப்பட்டதனால் அந்நூல் கூறும் கவிதையியல் கோட்பாடுகள் வெளிச்சம் பெற்றுவிட்டன. கிரேக்க நாட்டுக்கே சொந்தமான அந்த கவிதையியல் கோட்பாடுகள் இன்று மேலை நாடுகள் முழுதும் படித்து போற்றக்கூடிய அளவில் புகழ் பெற்றுவிட்டன. தொல்காப்பியர் காலத்தால் அரிஸ்டாட்டிலை விட முந்தியவர். தமிழ்நிலத்தில் தோன்றிய தொல்காப்பியம் கூறிய கவிதையியல் இலக்கிய கொள்கைகள் தமிழ்நாட்டுக்கே உரியவை. அரிஸ்டாட்டில் கூறிய கவிதையியல் கொள்கைகள் மேலை நாட்டுக்கே உரியவை. சான்றோர்கள் ஒன்றாகவே நினைப்பர் என்ற கூற்றுக்கு ஒப்ப சில இடங்களில் தொல்காப்பியர் கருத்துகளும் அரிஸ்டாட்டிலின் கருத்துகளும் ஒத்து அமைகின்றன, சில இடங்களில் வேறாக அமைகின்றன. அங்கதச் செய்யுளை பற்றி கூறும் அரிஸ்டாட்டில் அங்கதச் செய்யுள் கெட்டவர்களால் அறம் அல்லாதோர் அவர்களால் உருவாக்கப்படுகிறது என்கிறார். ஆனால் தொல்காப்பியர் அங்கதச் செய்யுளை படைக்கும் படைப்பாளியை பற்றி ஏதும் கூறவில்லை. படைப்பவனின் குணநலன்கள் பற்றி தொல்காப்பியர் கருதவில்லை. அரிஸ்டாட்டிலின் இந்த வரையறையை நோக்கும்போது மேலை நாடுகளில் அங்கதச் செய்யுளை அறம் அல்லாதோர் தாம் ஏற்றுவர் என்ற எண்ணத்தை அரிஸ்டாட்டில் ஏற்படுத்துகிறார். இது ஏற்புடையதா என்பது ஆய்வுக்கு உட்பட்டது. தொல்காப்பியர் படைப்பாளியை பற்றி கூறாமல் விடுத்தது தமிழ் மரபாகும். ஏனெனில் சங்ககால இலக்கியங்களில் இடம்பெறும் அங்கதம் புகழ்ச்சியாக இருந்திருக்கிறது. பாடியோர் சான்றோர்களாகவே இருந்திருக்கின்றனர். அரிஸ்டாட்டில் துன்பியல் நாடக கூறுகளை தனது கவிதையியல் நூலில் விரிவாக 14 பகுதிகளில் பேசியிருக்கிறார். 26 இயல்களில் 14 இயல்களில் துன்பியல் நாடக கூறுகளை மட்டுமே கூறியிருக்கிறார். இதற்கு காரணம் அவர் காலத்தில் துன்பியல் நாடகத்திற்கு மிகுந்த வரவேற்பு இருந்ததாக அறிஞர் கூறுகின்றனர். ஆனால் தொல்காப்பியர் செய்யுளியல் துன்பியல் பற்றி பேசவில்லை. இன்பத்தையும் துன்பத்தையும் சமநிலையில் வைத்து பார்த்தவர் தமிழர். வாழ்தல் இனிதென மகிழ்ந்தென்றும் இளமே, முனிவின் இன்னாதென்றும் இளமே என்று கொள்கை உடையவர்கள். இன்னாது அம்மை உலகம் இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தரு என்ற இயல்பை கொண்டவர்கள். எனவேதான் சான்றோரால் செய்யப்படுகின்ற இலக்கியங்களின் பொதுத்தன்மைகளை, இலக்கிய கோட்பாடுகளை, கவிதையியல் கோட்பாடுகளை மட்டுமே தொல்காப்பியர் எடுத்து கூறினார். அரிஸ்டாட்டிலின் கவிதையியல் கோட்பாடுகள் மேலை நாடுகளில் எடுத்து பேசப்படும் அளவுக்கு தமிழகத்தில் தொல்காப்பியரின் கவிதையியல் கோட்பாடுகள் பேசப்படவில்லை என்பதுதான் உண்மையான நிலை. அதற்கு காரணம் அவர் படைத்த பொருளதிகார செய்யுளியல் இன்னும் முழுமையாக படிக்கப்படவில்லை அல்லது படித்து புரிந்து கொள்ள நாம் முன்வரவில்லை. செய்யுளியலுக்கு மிகச்சிறந்த விளக்கங்களை உரையாசிரியர் பெருமக்களாகிய இளம்போர்னர், பேராசிரியர் மற்றும் நச்சர் ஆகியோரும், இவர்களன்றி நமது காலத்தில் பேராசிரியர் வெள்ளைவாரணனார் என் ஆசான் என்பதை கூறிக்கொண்டு பெருமடைகிறேன். கு. சுந்தரமூர்த்தி என்னுடைய ஆசான். தமிழர் முதலான அறிஞர் பெருமக்கள் விளக்கம்
கண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் இன்றைய தமிழ் மாணவர்களும் தமிழை பயிற்றுவிக்கும் ஆசிரியர் பெருமக்களும் மீண்டும் மீண்டும் படித்துணர வேண்டும். அவ்வாறு செய்யின் காலத்தால் முந்திய தொல்காப்பியரின் கவிதையியல் கோட்பாடுகள் இன்னும் வெளிச்சம் பெறும், புகழ் பெறும் என்பதில் ஐயமில்லை. நன்றி, வணக்கம்.